சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னறியிலிருந்து பாடல் எண் 14 விரிவிரியோடு வழங்குகின்ற தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்லாதன் ஐயா அவர்கள் உத்திரமேரூரிலிருந்து வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி பாடல் 14. தொலையா பெரும் செல்வ தோற்றத்தோம் என்று தலையாயவர் செருக்கு சார்தல் இலையால் இறைக்கும் வண்டு ஊதும் மலர் ஈங்கோதாய் மேரு வரைக்கும் வந்ததன்று வளைவு. தொலையா பெரும் செல்வம் தோற்றத்தோம் என்று தலையாயவர் செருக்கு சார்தல் இலையால் இறைக்கும் வண்டு ஊதும் மலர் ஈங்கோதாய் மேரு வரைக்கும் வந்ததன்று வளைவு. இறைக்கும் வண்டு ஊதும் ரீங்காரம் செய்யும் வண்டுகள் ஊதுகின்ற மலர் ஈர்ங்கோதாய் குளிர்ந்த மலர் மாலை அணிந்தவளே மேரு வரைக்கும் வளைவு வந்ததன்று. அசையாமல் இருந்த மகா மேரு மலைக்கும் ஒரு சமயம் வளைவு வந்தது. ஆதலால் தலையாயவர் முதன்மையான அறிஞர்கள் தொலையா அழியாத பெரும் செல்வம் பெரிய செல்வத்திலே தோற்றத்தோம் என்று பிறந்திருக்கிறோம் என்று செருக்கு சார்தல் இலை கர்வம் கொள்வது இல்லை. அதாவது மகா மேரு மலைக்கு கூட ஒரு சமயம் வளைவு வந்தது. அழியாத பெரும் செல்வத்தை பெற்றிருக்கிறோம் என்னும் கர்வம் அறிவு உடையருடன் இல்லை. மீண்டும் பாடலை பார்ப்போம். தொலையா பெரும் செல்வ தோற்றத்தோம் என்று தலையாய அவர் செருக்கு சார்தல் இலையால் இறைக்கும் வண்டு ஊதும் மலர் ஈங்கோதாய் மேரு வரைக்கும் வந்ததன்று வளைவு. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னறியிலிருந்து 14வது பாடலும் விளக்கமும். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி விருது பெற்றவரான தக்கோலமென் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் உத்திரமேரூரிலிருந்து. மிக்க நன்றிகளையா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.